யாரெல்லாம் காரம் சாப்பிடக்கூடாது இல்லை காரத்தை நல்லா குறைக்கணும் உணவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இரத்தப்போக்கு நோய்கள் உள்ளவர்கள், உதாரணத்துக்கு மூல நோயில் ரத்தம் கசியுது, இல்லை புண்ணு ஆறாமல் அதுலேருந்து ரத்தம் கசியுது, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த கசிவு நோய்கள், இவங்கெல்லாம் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. சுகர் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி, அடிபட்டு காயம் ஆற வைக்கணுன்னா அந்த நேரத்தில் காரம் அறவே தொடக்கூடாது. அதுக்கப்புறம் வயிற்றில் எரிச்சல், அல்சர், அசிடிட்டி, காலையில் எந்திரிக்கும் போது பகபகன் பசிக்கிறவங்க, ரொம்ப மெலிந்த தேகமுடையவர்கள், யாருக்கு வெயிட்டு போடணும்னு ஆசையோ, உடம்புல மசில் தசை பலம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காரத்தை நல்லாவே குறைக்கணும். இது ரொம்ப முக்கியம். கண் நோய்கள் இருக்கிறவங்களும் காரத்தை கம்மி பண்ணிக்கணும். சரியாக தூக்கம் வராதவங்க காரத்தை கம்மி பண்ணிக்கணும். அதிகமாக தாகம் இருக்கிறவங்க, அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க காரத்தை கம்மி பண்ணிக்கணும், குறிப்பாக இந்த வெயில் காலத்தில். அதுக்கப்புறம் ஆண்கள் குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் காரத்தை அறவே தவிர்க்கணும் அல்லது குறைக்க வேண்டும்.